போன மாசம் நடந்த என் ஃப்ரெண்டு பிரியா கல்யாணத்துல ஸ்வீட் மட்டுமே 3 வகை போட்டாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் குறைஞ்சது 8வது இருக்கும். அது இல்லாம லைவ் கவுண்டர் போட்டு ஐஸ்கிரீம், பாப்கார்ன், ஃப்ரெஷ் ஜூஸ்னு பா என்னென்னவோ இருந்துச்சுப்பா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சாப்பிட உட்கார்ந்தவங்க வெறும் இலைய மட்டுமா பாக்குறது? எங்களை என்ன பண்ண சொல்ற? அப்பா இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குப்பா. வர ஃப்ரெண்ட்ஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கப்பா? எத்தனை ஐட்டம் குடுக்குறோங்கறத விட கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் முக்கியம். இருக்கிறதுல செலவு அதிகமாகிற இடம் சாப்பாடு தான். நம்ம நிறைய பண்ணி வேஸ்ட் பண்ணாம அளவா டேஸ்டா பண்ணுவோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் வேற என்னென்ன செலவெல்லாம் இருக்குமா? அப்பா எல்லாமே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். மண்டபம் செலவு, சாப்பாடு செலவு, இந்த டெக்கரேஷனு, வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து 2 லட்சத்துல இருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும்பா. ஆனா அவ்வளவு பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என்ன இவ வெறும் 3 லட்சத்துக்கு மட்டும்தான் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கா? எப்படி நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷனை நடத்துறது? இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.